வணக்கம் மக்களே. அண்ட் நீங்கள் இப்போ ஒரு புது யூடியூபருடைய வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க. நான் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக திறந்துருக்கேன். ஸோ எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? அப்புறம் நான் இந்த சேனல் திறந்தோடனே புதுசாக என்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசித்தேன். ஆனால் அப்போ நான் ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். அது இந்த கேம் நான் ராஜி இந்த ஒரு இந்தியன் கேமோடைய பார்ட் 2 ட்ரெய்லர். அது பார்த்தோன்னே சரி, ஓகே, அப்போ அதோட ஃபஸ்ட் பார்ட்டே நம்ம வீடியோவாக கேம் பிளேவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ரெக்கார்ட் பண்ணி நான் அதை போட ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் அப்படியே ஒரு வீடியோவாக போட்டு இந்த யூடியூப் சேனலை அப்படியே டெவலப் பண்ணுறேன். நீங்களும் என் கூடயே சேர்ந்து வாங்க, நம்ம இந்த ஒரு ஜேர்னி அப்படியே டுகெதராகவே போகலாம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே, அப்படியே நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். அப்படியே நான் உங்களுக்கு இந்த கேமை பற்றி அப்புறம் இந்த யூடியூப் சேனலை பற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விளையாண்டே சொல்கிறேன். ஓகே, வாங்க, கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் 3 மோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்டோரி மோடு, அப்புறம் ஒரு கேம் பிளே மோட். நம்ம எப்போவுமே கேம் பிளே தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருப்போம். ஸோ கேம் பிளே மோடே சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் கிடையாது. ஏற்கனவே நான் ஒரு 3 சேனல் வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா அந்த 3 சேனல் கைவிட்டு போச்சு. அதுக்கு பல காரணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே போக போக நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க கேம்குள்ளே நம்ம வந்தாச்சு. is the heart of our story. இந்த கதையோட இதயம் இதான் அப்படின்றாங்க. கோலு and Raji. குல்கு அப்புறம் ராஜி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். கோலு அப்புறம் இந்த அண்ணன் அக்கா தம்பி பற்றி நான் கதையாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். நானே இந்த கேம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். ஸோ அவங்க அப்படியே பார்ப்போம். அவங்க 2 பேரும் எங்கேயோ இருக்காங்க ஜாலியாக. This was their whole world. This one small carnival. ஒரு சின்ன கேனிவல் தான் அவங்களோட ஃபுல் வாழ்க்கையவா. அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே. அப்புறம் இதுதான் அவங்களோட வீடு கூட. On that day before their performance, அந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ராஜி அவன் தம்பியை தனியாக கூட்டு போய் சொல்கிறான், நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இதை பார்த்தீங்கன்னா அப்புறம் அவன் ராக்கி எடுத்து அவனோட கையில் கட்டி விட்றான். ஏன்னா இன்னைக்கு தான் ரக்ஷாபந்தனா. ஸோ ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ராஜி அவன் தம்பிக்கு ராக்கி கொடுக்குறான். அப்புறம் அந்த ஃபெஸ்டிவல் டே வந்துருச்சு. அது ஃபெஸ்டிவல் டேவாகவே இருந்தாலும் அவங்க சம்பாதிக்க வேண்டிய தேவை இருக்குன்றனால ராஜி ரோப்பில் நின்று பர்ஃபார்ம் பண்ணுறா காசுக்காக. ஓகே, 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல, அம்மா அப்பா இல்லாமல். அப்புறம் தம்பி ஏதோ ஒரு பப்பட்டை வச்சு கதை சொல்கிறான். அந்த காலத்தில் டீமன்ஸ் எல்லாம் வந்துச்சு நம்ம நிலத்துக்கு அப்படின்றோம். ரொம்ப ரொம்ப டைமுக்கு முன்னாடி அந்த டீமன் இருந்தது. அதை பார்த்து பிரம்மா பிளஸ் பண்ணி அதுக்கு இம்மோர்ட்டலாக மாற்றிட்டார். அப்புறமா அதுக்கு ஒரு வெப்பனையும் கொடுத்துருக்காரு. சாவா வரத்தை கொடுத்து வெப்பனை வேற கொடுத்துருக்காரு அது கையில். அது வாங்கின உடனே அது எல்லா டீமனையும் கூப்பிட்டு ஒரு போர் வேற திறந்துருக்கு. மனுஷங்க மேலே போர் திறந்திருக்கு அந்த டீமன். பூமி தேவி அதை நிறுத்தன்னு சொல்லி அதை கேட்டிருக்காங்க, நிறுத்த சொல்லியிருக்காங்க. அந்த டீமன் அவங்களே கொண்டுடுச்சு, அதை பற்றி யோசிக்காமலே. ஓகே, இது சிவாவை ரொம்பவே கோவப்படுத்துச்சு. அப்புறம் அவர் மிதிச்சிட்டாரு. ஓகே, அவர் ஒரு பெரிய அவர் கால் வச்சு மிதிக்கிறாரு. கான்டினென்ட்ஸ்லாம் அப்படியே 2ஆக போயிடுச்சுங்க. அப்புறம் டீமன்ஸ் தோற்று போயிடுச்சு கடைசியாக. அப்படியே இதை பற்றி கோலு கதை சொல்லிட்டு இருக்கப்பே மேகம் அப்படியே கருத்து போய் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா டீமன் போல் அங்கே நிறைய பேர் வராங்க கூட்டத்தில். அப்புறம் அதெல்லாம் மாஸ்க் கிடையாது. அப்புறம் சின்ன பசங்களோட கதையும் கிடையாது. ஓகே, ரியலாகவே டீமன்ஸ்லாம் வந்துருச்சு போலங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ராஜியும் கொள்வோம். யாரும் அது பெரிய டீமன். டீமன் ராஜியோட தம்பியை தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு கடத்திட்டு போகுது. அவன் ரொம்ப அடிபட்டிருக்கான். அப்புறம் பயந்து போயிருக்கான். ராஜிக்கு தெரியும் அவனை காப்பாற்றணும்னு. ஆனால் இந்த தடவை ராஜி தோத்துட்டான்.
ஸோ அந்த கருசுர டீமன்ஸ் வந்துட்டு அவனை தூக்கிட்டு போயிடுச்சிங்க. இப்போ ராஜி வந்துட்டு அவங்க தம்பி எப்படி கண்டுபிடிச்சாருந்தான் இந்த கேம் ஃபுல்லாக போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே பார்க்கலாம். Raji. துர்கா தான் இந்த கதையெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க போல. ராஜி எந்திரி என் குழந்தையே அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ராஜியா தான் ப்ளே பண்ண போகிறோம். கிராஃபிக்ஸ் பார்க்க அப்படியே நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், லோக்கல் கேம்ஸ் மாதிரி. ஓகே, கோலு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க கோலுவை. இல்லை, என்னை மன்னிச்சிரு தம்பி அப்படின்றாங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ போகலாம். அப்படியே கீழே இந்த படிக்கட்டிலே அப்படியே போகலாம். அப்புறம் ஆமாம், நான் சொன்ன மாதிரி தான் இது வந்துட்டு என்னோடய 3வது சேனல். நான் ஏற்கனவே வச்சுருந்த சேனல்லாம் சில காரணத்தால் அதை நான் விட வேண்டியாயிடுச்சு. ஆனால் என்னால் இந்த யூடியூப் மேலே இருந்த நம்பிக்கை எனக்கு போவே இல்லை கிடச்சிது. அதனால் நான் வந்துட்டு இன்னொரு சேனல் திறந்து இப்போ தான் இந்த சேனல் தான் இதை டெவலப் பண்ணிட்டே போகலான்னு சொல்லி நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வாங்க கதையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே கீழே நடந்து போயிட்டே இருக்கோம். அப்புறம் இந்த கேம் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் பார்ட்டாக போட்டு அப்படின்னு சொல்லி இந்த கேம் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேறு உங்களுக்கு எதாவது கேம் ஐடியா இருந்தாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அப்படியே எல்லா கேம்ஸையும் போகலாம். அப்புறம் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கேமிங் பற்றி தான் இருக்கும். அப்புறம் மற்றபடி எனக்கு மனசுக்கு எது நான் பிடிக்கிறதோ தோணுதோ அதையும் நான் இந்த சேனலில் போடலான்னு இருக்கேன். ஸோ விஷ்ணு வந்து பார்க்காது, ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கேன். இந்த சைல்டு என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்றாங்க. ஒரு மனுஷன் ஷோல்டரில் இவ்வளோ பெரிய கனத்தை போடக்கூடாது அப்படின்றாரு. அப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள் அப்படின்றான். அதை வந்துட்டு போக போக உனக்கு தெரியும் அப்படின்றாங்க துர்கா. ஓகே, என்ன பண்ணுன்னா இது லைட் எரியுது, அது எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை போல். இது பின்னாடி அது லைட் எரியுது. எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அந்த மாதிரி ஆகுது போல். சரி வாங்க இந்த படிக்கட்டில் ஏறி போகலாம். ஓகே, ராஜி கேட்குறா, துர்காம்மா எனக்கு நீங்கள் இப்போ வேணும் அப்படின்றா. ஸோ துர்காவும் சிவாவும் நம்மளை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க போல். நம்ம எப்படி இந்த டீமன்ஸ்லாம் அடித்து நம்ம தம்பியை காப்பாற்ற போகிறோம் அப்படின்றத பற்றி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. அப்படியே நம்மளை அப்படியே அவங்க கையில் தூக்கி வச்சுக்கிறாங்க. Her brother and the other children had been seized by the Garasura. நம்ம தம்பியும் அப்புறம் மற்ற குழந்தைங்க எல்லாத்தையும் அந்த I told her that she must be strong. Her journey would be difficult and full of unknowns. ரொம்ப கஷ்டமாகவும் எதுவுமே தெரியாததாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. I blessed her with the Trishul, my most powerful weapon that Shiva had given to me. மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பனே நமக்கு அவங்க தராங்க. This, with Raji's own serenity and strength, would save her brother. ஸோ இதை வச்சு நம்மளால் நம்ம தம்பியை காப்பாற்ற முடியும். வாங்க அந்த வெப்பனை எடுத்துக்கலாம். ஃபுல் பெருசாக கரெக்டாகிடுச்சு. அவங்க கையில் இருக்க பார்த்து பெருசாக இருக்குது, நமக்கு கரெக்டாக நம்ம சைஸ் வந்துருச்சு. இப்போ காணும் வெப்பனை எடுத்தோம்ல, இப்போ இருக்கும் போல் இன்வென்டரி அந்த மதியத்தில். சரி ஓகே, அவங்க அப்படியே போகலாம். இப்போ எங்கே போனோம், இந்த சைடு ஒரு சைடில் வழி போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த கேம் சூஸ் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு நல்ல கேம். நம்ம இந்தியாவில் செஞ்ச ஒரு கேம்ன்றனால She walks boldly into a dark cave. She leaps chasms. She stands fearless before a goddess. Har Har Mahadev. There is fire. Yes, it must be tempered. But without that fire, she would have already given up.
Many mortals would not be brave enough to climb. ஸ்பேஸ் பார் கிட்ட குதிக்கிறாங்க. Our Raji has no fear of heights. Watch. அப்புறம் இங்கேருந்து அந்த கம்பிக்கு ஜம்ப் பண்ணோம். ஓகே, அப்புறம் இதில் இருந்து அந்த சைடு ஒரு மாதிரி பார்க் அவுட் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம தம்பியெல்லாம் எங்கே போய் கடத்தி வச்சுருக்காங்கன்னு தெரில. அந்த ராட்சசனை வந்து காப்பாற்றி அவனை காப்பாற்றி கூட்டணும். மற்ற குழந்தைங்களையும் அவன் வந்து கடத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாரையும் காப்பாற்றணும். இது எங்கே போகணுன்னு தெரியல. கேமராவே இதில் வந்துட்டு ஒரே ஆங்கிள் அப்படியே ஃபிக்ஸ் ஆன மாதிரியே இருக்குது. திருப்ப முடியல இந்த சைடு பார்க்குறது அப்படின்னு. வந்து வழி இருக்கானே தெரில, எங்கே போகணுன்னே தெரில. கரெக்டாக அங்கே வேறு ஏதோ அப்படியே வெளிச்சமாக எழுதிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த சைடு திரும்ப வந்து வெளியிலே போய் பார்ப்போம். ஏதோ இங்கே இருக்கா, அங்கே ஏதோ கம்பி இருக்கே, கீழே விழுண்டாங்க. இப்போ இந்த சைடு தான் போகணும். என்னடா இது? ஓகேங்க, இருங்க. நான் வந்துட்டு கிராஃபிக்ஸ் ரொம்ப கொஞ்சம் மீடியமில் வச்சுருக்கனால ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே எரிஞ்சிட்டே இருக்காது, என்னன்னு தெரில. ஸோ கொஞ்சம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்புறம் என் பிசி வந்துட்டு கொஞ்சம் லோ என் பிசினால தான் எல்லாத்தையுமே மீடியமில் வச்சுருக்கேன். ஆனால் இது இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு சிலது இம்ப்ரூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக இதாகாது. அவங்க இது பண்ணிக்கலாம், டெக்ஸ்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் இந்த எஃபெக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஹையில் வச்சாச்சு அது ரெண்டுத்தையும். ஓகே, அது போதும். அப்ளை பண்ணிட்டேன். சரி, ஓகே, வாங்க இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த கம்பி தெரியுது. ஓகே, ஏரியாச்சு. அப்புறம் அடுத்த கம்பி குதி சீட்டாச்சு. அப்புறம் அங்கே ஒரு சைடு ஒரு கம்பி. ஓகே ஓகே, சரி கம்பி. ஓகே, நான் என்னோட போன இந்த சேனல் சொன்னல, அதில் கூட நான் வந்துட்டு கேமிங்ஸ் பற்றி தான் போட்டிருந்தேன். கேமிங்கில் எனக்கு ஒரு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட். ஸோ கேமிங்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். அப்புறம் அதில் கொஞ்சம் ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. நான் அப்படியே அதை விட்டுலாம் தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அது அப்படியே விட்டுட்டேன். அதனால் இப்போ சரி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். To save her brother, Raji must face the demons. தம்பியை காப்பாற்றணும்னா அதுக்கு வந்துட்டு அந்த டீமன்ஸ்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. She held the Trishul, and it was a gift of great power. It was blessed by Brahma, Vishnu, and Shiva, and would help her stand against her terrible foe. But it was also a great responsibility. To wield it, she would need strength, courage. ஸ்ட்ரென்த்தும் கரேஜும் பிலீஃபும் இருந்தால் தான் அதனால் இதை பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க துர்கா. இப்போ இந்த வழியில் நிறைய டீமன்ஸ்லாம் வரப்போது போலங்க. அப்புறம் சைடு மேலே நம்ம ஏறிப்போம். டீமன்ஸ்லாம் அப்படியே ரொம்ப பயங்கரமாக கஷ்டமாக இருக்குமா அடிக்க. கீழே ஒரு புள்ளி போகுது, மேலே ஒன்று போகுது. ஃபஸ்ட்டு வாங்க மேலே போய் பார்ப்போம். Hear your pulse, the beating of the war drum. Feel your heart quicken. Strength flow through you. Fight, Raji. Be the warrior. மவுஸ் வந்துட்டு அந்த டீமன் மேலே வைக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக அடிக்க முடியும். ஓகே, அடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் கிளிக்கு. இப்போ வந்துட்டு ஓகே, இப்போ தான் ரைட் கிளிக் பண்ணோம். ரைட் கிளிக் வந்துட்டு ஹெவி அட்டாக் மாதிரி, அப்புறம் லெஃப்ட் கிளிக் வந்துட்டு லைட் அட்டாக். ஓகே, அடிக்கலாம். மோஸ்டர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஸ்பேஸ் வந்து எஸ்கேப்
இதெல்லாம் ஸ்பேஸில் See? She has the demon reeling. Now she will bring an end to him. ஃபினிஷர் மாதிரி அப்படி போட்டு அடிச்சிட்டாங்க அவங்க. நினைக்கிறேன் அது அப்படியே ஒரே ஃப்ளோவிலே பண்ணுது ஸ்பேஸ் மோஸ்ட் இதை வேறு நான் கரெக்டாக வைக்கிறது போயிருந்தேன்னா அதனால எடுத்தாச்சு வருது சொல்கிற மாதிரி தான் படிக்கிற போல அப்படியே கரெக்டாக டைப்போம் இது நடுவில் எடுக்கலாம் ஓகே நடு வராச்சு நான் முடியும் இப்போ அங்கே போகலாம் மேலே அங்கே வந்து ரோட்டில் இருக்காங்க அதை வச்சுட்டு போகிறான் குச்சி வர போகிறாங்க இங்கேக்கான லைஃப் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் வயிற்றுலேயே ஒரு
கொடுத்து ஓகே 2 பேரும் அடிச்சு போட்டாச்சு. வாங்க கீழே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து செவர் மேலே ஏறி ஓகே வந்தாச்சு. நம்மளை பார்த்து புகழ்ந்துட்டே இருக்காங்க. துர்கா சிவாத்தை நம்ம பார்த்து புகழ்றாங்க போல். அதாவது இவங்க தான் வந்து வச்சுருக்காங்க சிவாத்தை இந்த பொண்ணால் பண்ண முடியும்னு. ஆனால் சிவாவுக்கு வந்து நம்பிக்கை அவ்வளோ ஒன்றும் வரல போல். ஸோ அவங்க வந்துட்டு எதாவது காமிச்சிட்ருக்காங்க துர்கா வந்துட்டு இந்த மாதிரி இவனால் இது பண்ண முடியும் அந்த மாதிரி. தெரியாமல் 2 தடவை ஜம்ப் பண்ணிட்டேங்க. அதனால் செகண்ட் கீழே குதிச்சிட்டா. ஓகே அவங்க போகலாம். பாலை உடஞ்சி விழுந்துடாதே ஒன்றும் ஆடிக்கிட்டு இருக்குங்க. இருந்தாச்சு கீழே போனோம். அப்படியே சறுக்கிட்டே கீழே போண்டிதான் சறுக்க மாட்டேன். ஓகே இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம், இங்கே ஒன்று சொல்லி தராங்க. டீ கொடுக்கணுமா? டீ கொடுத்தா அப்படியே கொஞ்சம் தூரத்தில் இருக்கவங்கள ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கணும். அது கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. டீ பைகள் வச்சு அடிக்கிறனால லைஃப் லாங் குறையும். இப்போ வந்துட்டு சும்மா இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இதை வச்சு அப்புறம் அவங்க இதை வச்சு அடிச்சா ஒரு குறையில. நம்ம வந்துட்டு இதை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்துட்டு ஹெவி அட்டாக் வச்சு பரவாயில்ல ராஜி, மனசத்தெல்லாம் ஒரு திரும்ப வந்து அடிக்கலாம். இந்த தடவை நீங்கள் 2 பேரையும் போட்டு தள்ளிடலாம். 2 மாதிரி பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இதனால கொஞ்சம் தப்பிக்கணும். ஒருத்த வேறு ஏதோ கிரீன் மாதிரி வேறு போட்டு ஒரு மாதிரி வேறு இருக்காங்க. கொஞ்சம் ஹையர் அஃபீஷியல் பண்ணுறாங்க. கிரேட் ஆக மாதிரி அது மாதிரிலாம் ஓடி வரேன். வந்து போனோம். இது என்ன இடம், எங்கே போனோம்? அங்கே எதுவும் மினுக்குது, இங்கே எதுவும் மினுக்குது. சரிங்க, அங்கே போய் பார்க்கலாம். எங்கே ஏதோ கிடச்சிருக்குங்க நமக்கு. கோல்டன் நெக்டார், ஃப்ரூட் ஆஃப் த டீமன் கில். இது வந்துட்டு நம்ம ஊன்ஸ்லாம் ஹீல் பண்ணிடுமா, நம்ம அடிபட்டிருந்தால் அதெல்லாம் ஆறிடும். ஹெல்த் அப்போ ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். வந்துட்டு இந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பசில் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே அந்த பசில் சால்வ் பண்ணலாம். இது இந்த கை கரெக்டாக வச்சாச்சு. அடுத்து எப்படி ஸ்விட்ச் பண்ணணும்னு தரலாம். ஓகே ஓகே கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல்ஸ்லாம். நல்லா போயிடுச்சு. ஓகே கண்ட்ரோலுங்க. ஓகே வந்துருச்சு. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ கரெக்டாக அதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி வைக்கணும். இந்த கை வந்துட்டு இங்கே கரெக்டாக ஓகே மேட்ச் ஆகுது. அப்புறம் அதுக்கு மேலே அதை வந்துட்டு இங்கே மேட்ச் ஆகுது. ஓகே அப்புறம் இந்த தலை வந்துட்டு வேறு
ஓகே அங்கேருந்து மேட்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தலை, மூஞ்சி, அப்புறம் கை, அப்புறம் இந்த மாதிரி எங்கள் ராஜியும் அவன் தம்பியும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கே. ஓ ஆமாம், இது அவளும் அப்புறம் கூலு தான், உங்கள் தம்பி தாங்க சாப்பிட்டுட்ருக்காங்க போல் உட்காந்து. ஓகே இது பண்ணிட்டோம். நம்ம என்ன கிடச்சிட்டு எதுவும் கிடச்ச மாதிரி இல்லையே. அப்போ சும்மா தான் பண்ணியிருக்கோம் போல. அது சரி ஓகே, பார்க்க நல்லா இருக்கே. இப்போ கீழே வந்துடாத. இப்போ எங்கே போனோம்? இந்த சைடு போனோமா? ஆமாம். இது என்னது? இப்போ இங்கே புதுசாக ஒன்றுன்னு சொல்லித்தராங்க. ஓகே இங்கே மேலே ஏறி அப்புறம் அவங்கள அடிக்கணுமா? ஓகே இது பண்ணிடலாம். மேலே ஏறி அப்புறம் என்ன ஒழுங்காக கரெக்ட். அது மேலே இருக்கிறப்பே நம்ம அந்த அட்டாக் பட்டன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மிஸ் ஆகிட்டே இருக்குங்க. ரொம்ப கீழே வந்தானே கொடுத்தா கரெக்டாக அது பண்ண மாட்டேன். மேலே இருக்கிறப்பே கொடுக்கணும். அப்புறம் சும்மா அடித்தாலும் அது ஒர்க் ஆகலை. மேலே இருக்கிறப்பே நம்ம கரெக்டாக அட்டாக் பண்ணோம். ஸோ இது 2 தடவை பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே மிஸ் ஆகிட்டே இருக்கு. கொடுக்க தாங்க செய்கிறேன், ஆனால் கரெக்டாக வர மாட்டேங்குது. என்னடா இது? ஐயோ கரெக்டாக அந்த ஜம்பிங்லேயே அப்படியே அட்டாக் பண்ணுற பட்டன் கொடுக்கணும். ஜம்ப் பண்ணு, அப்புறம் வந்து ஜம்ப் அட்டாக். என்னடா இது வரைய மாட்டேங்குது. கரெக்டாக தாங்க பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஒரு அட்டாக் மூவ்மெண்ட்டு. கீழே விழுந்துறதே அட்டாக் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகலை. கரெக்டாக நம்ம இப்படி ஜம்ப் பண்ணி அப்புறம் அட்டாக் பண்ணோம். ஓகே ஒர்க் ஆகிடுச்சு. 3 பேரும் ஒரே அடியில் போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஹெவி அட்டாக் அதுலேயே அதே மாதிரி பண்ணி நான் இப்போ ஹெவி அட்டாக் கொடுக்கணும். ஜம்ப் பண்ணி அட்டாக் கரெக்டாக தான் கொடுக்குறேன். வர மாதிரி தெரியல. ஓகே பண்ணியாச்சு. எங்கே ஒருத்த மட்டும் இருக்கான். சரிங்க, அவனே அடிச்சிடலாம். அதே மாதிரி ஜம்ப் பண்ணி அட்டாக் ஓகே அடிச்சாச்சு. இப்போ இவங்களை அடிக்கணும். அதே மாதிரி ஜம்ப் பண்ணி அட்டாக் ஓகே அட்டாக் பண்ணி. ஆனால் பெருசாக டேமேஜ் பண்ணுற மாதிரி தெரியல. நம்ம அப்படியே கீழே வந்து அடித்தாலே டேமேஜ் பண்ணுதான். பெருசாக தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி கரெக்டாக எய்ம் பண்ணி 2 பேர் ஜம்பிங்லேயே அடிக்கணும். அங்கே வேறு ஏதோ வச்சு மாதிரி துப்பிட்டே ஒன்று கரெக்டாக தப்பிச்சு ஜம்பிங்லேயே ஒரு அட்டாக் போட்டு கீழே வந்து அடிச்சிடலாம் போல். அதுவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இதுவும் ஒரு நல்லா இருக்குங்க. அது பறந்து அடிக்கிற மாதிரி வைக்கலையே. வாங்க அடுப்பு ஒன்று ஒருத்தன் தான் இருக்கான். அவனை ஜம்ப் பண்ணி மாட்டேன். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுருப்பா? ஆனால் சர்க்கஸில் வேலை பார்க்கறதுனால இதெல்லாம் அவளுக்கு ஈஸியாக வருது போல். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். எடுத்துடலாம். ரைட்லேயே ஓகே அப்படின்னு முடித்தாச்சு. அப்புறம் இங்கே 3 வழி போகுது. இங்கே போய் பார்க்கலாம். இங்கே சைடு எல்லாம் இருக்கா இல்லை மொட்டு சந்து தான். சரி ஓகே வைப்பாங்க. அப்படியே அந்த சைடே போயிடலாம். இதில் நிறைய பாஸ் ஃபைட்லாம் வரும்னு நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் போட்டு பழகணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே இங்கே யாராச்சும் இருக்கீங்களாடா? இவங்களை வேறு அடிக்கணும். இப்போ ரெட் கலரில் ஏதோ துப்புறாங்க. பச்சையாக துப்புறாங்களோட நான் வந்துட்டு கரெக்டாக நம்ம மேலே துப்புறோம். எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. மேலே பண்ணி அடிக்கிறாங்க. அடிக்கலாம். ஓகே
ஹெவி அட்டாக்கே பண்ணலாம். அது பண்ணால் தான் 3 பேருமே தூரத்தில் இருந்தாலும் அடி விழுது. இன்னும் 2 பேர் தான் இவங்களே ஓகே. ஒன்று ஒருத்தன் தான் கையில் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து போகலாம். நெக்ஸ்ட்டு பஞ்சாரா இது ஒரு மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ராஜி கேன் மேக் யூஸ் ராஜி அதை யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு நம்ம கைக்கு தீம் வந்துருச்சு. நமக்கு என்ன கற்றுட்டு இருக்காரு? கியூவா கியூ போஸ்ட் இருக்கே. பாதி அப்படியே போயிடுச்சுன்னா திரும்ப கியூ ப்ரெஸ் பண்ண இது ஒர்க் ஆகலையே. என்ன பண்ணுறது? திரும்ப ப்ரெஸ் பண்ணுறாங்க. கியூ ஒர்க் ஆகல. ஒரு பெரிய அட்டாக் ஒரு தடவை தான் பண்ண முடியும் போல. சரி 2 பேருக்கும் பாதி லைஃப் போயிடுச்சு. அப்படியே அது தான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே. நீங்கள் எடுத்து போட்டாச்சு. 2 பேர் தான் போட்டாச்சு. பாருங்க அந்த பெருசாக இருக்கிறதுலே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அது ஒருத்தர் வந்திருக்கான். கொஞ்சம் அட்டாக்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவன் லைஃப் கூட நிறையா இந்த சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப நிறைய ஸ்பைக்ஸோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி அதிக கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. அவன் லைஃப்பையும் குறைச்சாச்சு நிறையாவே. கீழே இறங்கியே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃபேஸ் திரும்பவும் க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்ப்போம். வாங்க திரும்பவும் எடுக்க முடியுது நம்மளால். இப்போ அந்த ஸ்பெஷல் அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே சேவ் பண்ணி வச்சுப்போம். அதை அப்புறம் அடுத்த தடவை யூஸ் ஆகும். அங்கே கீழே போகலாம். நமக்கு வந்துட்டு பேட்டில் ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் தான் இங்கே வந்துட்டு ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாரு அவர் வந்துட்டு. ஓகே இது ஏதோ ஒரு ட்ராயிங் மாதிரி இருக்குது. இன்னும் வந்துட்டு அது என்ன ட்ராயிங்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஷேப் ஷிஃப்டர் வந்து கொஞ்சம் ஒரு பழைய கதை போல ஹிஸ்ட்ரியில் உள்ள அதை பற்றிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. அவனை யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அவனும் ஒரு பாஸாக வருவான் போல் நம்ம கையில் சாகிறதுக்குன்னு. இல்லை ஏதாச்சும் ஒரு யாருன்னு தெரியல அவர். அப்புறம் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான். யார் இங்கே ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. நான் அடுத்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு அப்படின்னா நாளை கழிச்சு போட்டுருவேன். இதே வீடியோ தான் இந்த கேம் தான் வரும் அடுத்த வீடியோ. அதுக்கடுத்து தான் வேறு ஏதாவது ஒரு கேம் போடலாம். ஓகேவா? நிறைய கேம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 2 பார்ட் போட்டு அப்புறமா வேறு கேம் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை பற்றி போடுறேன். நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. அப்படியே துர்காவை பற்றி இருக்குது. இந்த பாருங்கள் துர்கா ஏதோ இது பண்ணியிருக்காங்க.
நம்ம அப்படியே பார்க்க அங்கே வந்துட்டு அவங்க விஷயம் வந்து இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க போல அதெல்லாம் பற்றி. இங்கே வழியாக இருக்கு. ஓகே, ஸ்பேஸ் பார் 2 தடவை அமுக்குனா அப்படியே செவத்துலேருந்து நான் வந்துட்டேன். ஓகே, வந்தாச்சு. ஜம்பு எதுவும் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இந்த பாட்டை வந்துட்டு இங்கே இந்த இடத்தோட முடிச்சிடலாம். அடுத்த பாட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாளைக்கு வந்துட்டு போடுறேன், இல்லை நாளைக்கு வச்சு போடுறேன். அப்புறம் எல்லோரும் எப்படி இந்த வீடியோ இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் ஜோதியில் கூட இருங்க. நம்ம வந்துட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ போக எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறோம்னு தெரில, அது நமக்கு தெரியல. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ணலாம், என்ன கேம் இதை பற்றி போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்துட்டு ஒரு ரொம்ப சின்ன கேம் தான். சீக்கிரமாக இதை பற்றி நிறைய இருக்குது. இதிலே கேம்ஸ் கூட போடுறதுக்கு வந்துட்டு நிறைய இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு ஒரு கேமிங் மட்டும் போட போகிறதும் இல்லை, சில எனக்கு தோன்றுறது நான் டெய்லி செய்கிறது அதை பற்றியும் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் போடலாம், இந்த சேனலில் போடலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸாகவோ இல்லை வீடியோவாகவும் போடுவேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது. அது வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோங்க. அப்டேட்ஸ் அதுலேயும் வரும். அப்புறம் சரி, ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.